வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ். இனி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஜாப் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒரு மைனியூட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த டீட்டெயிலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் அப்ளிகேஷன் பிரச்சனை வரும், வெரிஃபிகேஷன் பிரச்சனை வரும், ஜாப் கஷ்டப்பட்டு நீங்கள் எழுதி வாங்கினாலும் நீங்கள் பின்னாடி பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் எதுக்குன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி வீடியோ போடுறேன்னா, நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டேன்னா அந்த வீடியோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்தால் அதில் எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை, எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை, உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் போஸ்டிங், கான்ஸ்டபிள்ஸ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், என்னென்ன போஸ்டிங்னா வெட்டினரி, டிரைவர், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டைலர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர், கார்பெண்டர், நர்சிங், அதாவது நர்சிங் ஆர்டிலரி இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் விட்ருக்காங்க. அதுக்கான என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியா, எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துங்க என்னென்ன போஸ்டிங்கு, எவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. வெட்டினரிக்கு டோட்டலாக 34 போஸ்டிங்கு, கான்ஸ்டபிளுக்கு 553 போஸ்டிங்கு, அதாவது கான்ஸ்டபிள் டிரைவருக்கு, கான்ஸ்டபிள் கார்னருக்கு 41 போஸ்டிங்கு, வாட்டர் கேரியருக்கு 5 போஸ்டிங்கு, காப்லருக்கு 25 போஸ்டிங்கு, டைலருக்கு 41 போஸ்டிங்கு, வாஷர்மேனுக்கு 74 போஸ்டிங்கு, பார்பருக்கு 43 போஸ்டிங்கு, வெயிட்டருக்கு 3 போஸ்டிங், கார்பெண்டருக்கு 7 போஸ்டிங், நர்சிங்க்கு 1 போஸ்டிங்கு. டோட்டலாக 827 போஸ்டிங்கு. அப்புறம் ரிசர்வேஷன் யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் வேக்கன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க, 10%. அப்புறம் முக்கியமான என்னென்னா, ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் தான், ஃபீஸும் ஆன்லைன் மோட் தான். ஓகேவா? நீங்கள் எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் எஸ்சி/எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் இருந்தால் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற போல் இருக்கும். சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுற போல் இருக்கும். அது முக்கியமான விஷயம். பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டு இதில் கொடுத்து எந்த போஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு லெவல் 3ல் கொடுப்பாங்க. 8th பே கமிஷன் தான். 21,700லேருந்து 69,100 வரைக்கும், 16,100 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். பே கமிஷன் ஏற லெவல் ஏற யூ வில் கெட் மோர் சேலரி, அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் அதர் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதாவது இந்த ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிஏ கொடுப்பாங்க, அப்புறம் ரேஷன் மணி அலவன்ஸ் கொடுப்பாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு 35-40 வரும்னு வச்சிங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அண்ட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 6 கிடையாது, அண்டு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னே அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க. கண்டிப்பாக எழுதுங்க. இட் வில் பி அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ ஃபார் அன் எக்ஸாமினேஷன். நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதினா ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆனவங்க ஒரு போஸ்ட் ஒரு 5 போஸ்ட் இருக்குன்னா அதில் 10 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. அதாவது 10 போஸ்ட் இருக்குது, ஒரு 5 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் 5 பேரில் 2 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, மீதி 3 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதாவது செலக்ட் ஆனவங்கள நீங்கள் ரேங்க் அதிகமாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு போடுவாங்க. இது நடந்தது தான் ஆக்சுவலி. கான்ஸ்டபிள் டிரைவருக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டைலர், வாஷர்மேன், பார்பர், வெயிட் இருக்கலாம். இவங்க இதில் எதாவது ஒன்று வச்சுருந்தா போதும். ஓகேவா? அதாவது மெட்ரிகுலேஷன் ஈக்குவலன்ட் ஃப்ரம், அதாவது 10th சர்டிஃபிகேட்டோட 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அப்புறம் 1 year சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்புறம் கேட்குற சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அதாவது ஒகேஷனல் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் இல்லை ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்புறம் 2 years டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் அதாவது இந்த 3ல் அந்த 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 3ல் 1 வித் போர்ட் சர்டிஃபிகேட் இப்படி. ஓகேங்களா? ஏஜ் 18 to 23 தான் இருக்கணும் இந்த ஜாப்புக்கு. அதாவது இந்த குறிப்பிட்ட போஸ்டிங்ஸு, கேரியர், கோபுலர், இந்த குறிப்பிட்ட போஸ்டர்ஸ்க்கு. கான்ஸ்டபிள், கார்பெண்டருக்கு 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் நீங்கள். அப்புறம் போர்ட் சர்டிஃபிகேட்டு, 10th போர்ட் சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் இதில் ஏதாவது ஒன்று 2 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஒகேஷனல் சர்டிஃபிகேட்டு அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் எதனா ஒன்று. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும். ட்ரேட் டெஸ்ட்னால் என்னென்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க, அப்போ குவாலிஃபை ஆனால் போதும்.
நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டபிள் நர்சிங் ஆர்டர்லின்ற போஸ்டிங். அது ஒரு போஸ்டிங் தான். அதை வந்து நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து என்னென்ன டீட்டெயில் அதை பார்த்துங்க. அது நர்சிங் வந்து குறிப்பிட்டதாக கேட்பாங்க, அதை பார்த்துங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது ஏஜ் ரிலாக்ஸேஷனு. எஸ்சிஎஸ்டினா 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனு 3 வருஷம். அப்புறம் குறிப்பிட்ட யூடிஸ்க்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஓகேவா? யூடிஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்த டேட்டுக்கு பின்னாடி இந்த டேட்டுக்கு முன்னாடின்ற டேட்டில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. அப்புறம் ஓபிசி அனெக்ஷர் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் முக்கியமான விஷயம் இல்லை. எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் என்னென்ன எலிஜிபிள் 8 லட்சத்துக்குள்ளே நீங்கள் சேலரி இருக்கணும். அப்புறம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கணும், ரெசிடென்ட் ஃப்ளாட்ஸ், இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஃபுல்லாகவே எக்கனாமிக்கல் வெக்ஸேஷன் ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது நெக்ஸ்ட் முக்கியமானது பேயபிள் ஃபீஸ் எவ்வளோன்னா, அதாவது அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கல் வெக்ஸ் செக்ஷனு ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கிற மேலாக இருந்தால் யூ ஹேவ் டு பே ₹100. அன்லெஸ் நீங்கள் வந்து இந்த கேட்டகரி இல்லாத மேலாக இருக்கட்டும், அதாவது எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேனை சேர்ந்த மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ஃபீமேலாக சேர்ந்த, அதாவது எந்த கேட்டகரியை சேர்ந்த ஃபீமேலாக இருந்தாலும், நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃப்ரீ கண்டிப்பாக, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹவு டு அப்ளைன்ற வீடியோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஷோர் நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேண்டிடேட்ஸ் நேமு, ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமு, மதர்ஸ் நேமு எப்படி போடணும், என்ன ரிலீஜியன் எப்படி போடணும், அது நேஷ்னாலிட்டி கேட்டகரி. அப்புறம் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்லோட் பண்ணுறது முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்லோட் ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், ரெசல்யூஷன் எவ்வளோ, அப்புறம் சிக்னேச்சர் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலயமாவோ, டெபிட் கார்டு மூலயமாவோ, அல்லது இந்த கார்டு உள்ள ஏதாவது பேங்க் மூலயமா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு. நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் கேண்டிடேட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டு த ரெக்ரூட்மெண்ட் வென்யூ, அதாவது ரெக்ரூட் பண்ணினா நீங்கள் அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டோ, அட்மிட் கார்டை வச்சு நீங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டோ நீங்கள் அட்டன் பண்ண வென்யூக்கு வந்து கரெக்டான டைமுக்கு போகிறது, எந்த டைம் எவ்வளோ டீட்டெயில்னு கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு வந்து நீங்கள் எஸ்எஸ்பி ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் டவுன் பண்ணிக்கலாம், அதையும் கொடுத்துருக்காங்க. டிஏடியை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நீங்கள் வந்து இப்போ வேறு ஒரு ஸ்டேட் போகிறீங்களோ, இல்லை அதுக்கான டிஏடியை, அதை ட்ராவல் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபீஸ், அதாவது சில எக்ஸாம் கொடுப்பாங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது ஆகிற செலவு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட், அதாவது இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற போர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் அது கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதில் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த டயத்துக்குலாம் நீங்கள் ஓடுற போல இருக்கும். நீங்கள் வந்து அப்புறம் வந்து 4.8 கிலோமீட்ரு ரேஸை வந்து நீங்கள் 24 மினிட்ஸ் மேல் முடிக்கணும். ஃபீமேல் வந்து 2.4 கிலோமீட்டர்ஸை வந்து 18 மினிட்ஸில் ஃபீமேலாக முடிக்கணும். மேல்னா 25 மினிட்ஸில் முடிக்கணும், ஓகேவா? அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, என்னென்னு எனக்கே தெரியல. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட்டை செக் பண்ணிங்க கண்டிப்பாக எதாவது டீட்டெயில்ஸ் இந்த போஸ்ட்டில் ஏன் அப்படி கேட்டகரி ஃபீமேலுக்கு கம்மியாக மேலுக்கு அதிகமாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் இதுதான் ரெக்ரூட்மெண்ட்டு கன்ஃபார்ம். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த நார்த்தன் இந்தியன் ஸ்டேட் சைட்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எக்கனாமிக்கலி கொஞ்சம் டிப்ரெஸ்டு ஸ்டேட்ஸு. அப்புறம் அந்த ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷல் டிடக்ஷன் இருக்கும் வித் ரிகார்டிங் டு த செஸ்ட் எக்ஸ்பென்ட் ஆகட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் மட்டும். அப்புறம் வந்து நர்சிங் மட்டும் தனியாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு பெருசாக ஃபிசிக்கல் அதாவது டெஸ்ட்டோ ஏதோ, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவையில்லை, அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து அதுலேயும் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது ஸ்டேஜ் 3ல் ஸ்டேஜ் 2ல் ரிட்டன் டெஸ்ட்டு. அதாவது ரிட்டன் டெஸ்ட் எப்படின்னா சிபிடி தான், கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். 100 கொஷின் கொடுப்பாங்க. 100 கொஷினும் எம்சிக்யூ தான். 100 கொஷின் வந்து ஜிஎஸ் இருக்கும், அதாவது ஜென்ரல் நாலேஜ், பாலிட்டி, எக்கனாமி, இந்த போல் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும், கண்டிப்பாக ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் ஹிந்தி. நீங்கள் ஜென்ரல் ஹிந்தி மீடியம் செலக்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக வில் கெட் த ஹிந்தி கொஸ்டின்ஸ். தென் நீங்கள் இங்கிலீஷ்னால் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் கொஸ்டின் உங்களுக்கு வரும். வொக்காபுலரிஸ், கிராமர், அதை பற்றி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 100 கொஸ்டினா யூ வில் கெட் அ வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் இட் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷனில் எவ்வளோ மார்க்ஸ் எலிஜிபிள் ஃபார் கேட்டகரி, அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கல் வெக்டர் செக்ஷன், ஓபிசியாக இருந்தால் நீங்கள் வந்து 50% மார்க் எடுத்தால் போதும். தென் 45% பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃபார் எஸ்சி எஸ்டி,
எக்ஸைஸ்மேனுக்கு 50% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. டாக்குமெண்டேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்னு தான் ட்ரேட் டெஸ்ட், அதான் ஸ்கில் டெஸ்ட் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வேகன்சி மட்டும் தான் ட்ரேட் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. அப்புறம் ஒன்லி ஃபார் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஓபிசிக்கு அதாவது பிசி, நம்ம தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி கேட்டகரி சேர்ந்த பசங்களாக இருந்தீங்கன்னா பசங்க பொண்ணு வந்து கண்டிப்பாக யூ ஹேவ் டு கேரி த ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக இது முக்கியம். நீங்கள் வந்து ரிசர்வேஷன் நீங்கள் எலிஜிபிள்னா எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கேட்டகரி சேஞ்ச் ஆஃப் கேட்டகரின்ற ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டகரி சேஞ்ச் பண்ணணுமா பண்ணலையான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 50 மார்க்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நோட் வந்து நீங்கள் பிஇடி பிஎஸ்டி ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஷோர்லி டு பி கால்டு த டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்துங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்றுமே இல்லை, மெடிக்கல் வெரிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஜாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிசீஸும் இல்லை அப்படின்ற ஒரு வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. டீட்டெயில் மெடிக்கல் எஜுகேஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருங்க வைப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. ஓகே, தட்ஸ் இட். வேறு எதுவும் ஃபைனல் செலெக்ஷன் இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியா கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான். இது தவிர வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் ஆஸ்க் இன் டு த கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை போடுவேன். தனியாக ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ், அதாவது எஸ்எஸ்டி ஏதாவது அந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட ஃபீஸோ இல்லை டீட்டெயில்ஸ் என்ன சர்டிஃபிகேட் வேணும்னு கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் போடலாம். அதே போல் ஓபிசி ரிகார்டிங் வீடியோ டவுட் இருந்தால் கேளுங்க, அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதே போல் நீங்கள் வந்து அதாவது எக்ஸர்விஸ்மென் தனியாக வீடியோ இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் தனியாக வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், வேறு எதுவும் பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் கூடிய சீக்கிரம். தேங்க்யூ.